ஆதவர்ஜன் விசி கலந்து வெளில போயிட்டாரு. ஸோ இதுக்கு மேல அந்த கூட்டணி திமுக வந்து உடச்சு கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல அதான் யாருனாலும் போல நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே வேற பேட்டில் சொன்னேங்க. அதிமுகவும் திமுகவும் சேராது இந்த தேர்தலில், காங்கிரஸும் பாஜகவும் சேராது இந்த தேர்தலில். இதை தவிர யாருனாலும் சேரலாம், நீங்கள் ஆச்சரியமே படாதீங்க. புரியுங்களா? எல்லாரும் அப்படி அதிர்ச்சி அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்க ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே சேருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது அவங்க எப்படி சமரசம் பண்ணுறாங்கிறது பொறுத்து. சமரசம் பண்ணிட்டா இல்லவே இல்லை, இதெல்லாம் வந்து ஊடகங்கள் கலைப்பு விடுற பீடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாமக வெளியேற வாய்ப்பு இருக்குது. என்னென்ன வாய்ப்பு வருதுங்கிற பொறுத்து பார்க்கணும். இல்லாட்டி அவர்களும் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லி போயிடுவாங்க. கூட்டணி கட்சியில் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்காரு. திரு இபிஎஸ் ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ளேயும் பேசிட்டே இருக்கிறாங்க. திரு பண்ருட்டி வேல்முருகன் குறிப்பிட போல ஒரு இன்னொரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு மாற்றணி, அது அதிமுக திமுக அல்லாத இன்னொரு அணி ட்ரை பண்ணுவோமா, பாஜகவும் அல்லாத இப்படி ஒரு அணி ட்ரை பண்ணுவோமா. பாஜக காங்கிரஸ் 2 தேசிய கட்சி கிடையாது, அதிமுக திமுக 2 மாநில கட்சி கிடையாது. இப்படி ஒரு அலைன்ஸ் ட்ரை பண்ணுவாங்கிற வரைக்கும் தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங். எவ்ரிபடி இஸ் எக்ஸ்ப்ளோரிங். பட் எது மெட்டீரியலைஸ் ஆகுங்கிறது லாப நட்டத்தை பார்த்து தான் முடிவு கொடுப்பாங்க.